அந்த அதிகபட்சமாக 6%. இந்த வருஷம் நம்மளுடைய இது படி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் படி நம்ம வந்து 3.57 நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அதை செய்ய போவது கிடையாது. ஸோ இந்த வருஷம் அதற்கான கையெழுத்துகள் எடுப்போவதில்லை. அதை நிறுத்திருக்கோம். ஏதாவது அவங்க வேறு ஏதாவது அடுத்த ஆக்ஷன் சொன்னாங்க நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த வருஷம் அதை செய்ய போவதில்லை. ஸோ இந்த மொத்த ஸ்லைடு இதில் நம்ம சொல்ல வந்த விஷயம், மக்களும் கஷ்டத்தில் இருந்தார்கள், தொழில்துறையும் கஷ்டத்தில் இருந்தது, அதே நேரத்தில் இந்த துறையும் டிஎன்இபி துறையும் கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசியல் இருந்தவர்கள் மட்டும் இந்த மொத்தமும் இந்த இன்க்ரீஸ் எல்லாத்தையும் எங்கே போச்சுன்றதான் நம்மளுடைய கேள்விகளாக இருக்குது. அதற்கான விடையை நம்ம எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாமே வந்து செலவினங்களாக காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் செலவினங்களாக காட்டிருக்கு. அடுத்தது போங்க. ஏன்னா புதிதாக இவங்க வந்து எந்த இதுவும் புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கலை. ஸோ இவ்வளவு தூரம் டிஃப்ரென்ஸு 1,00,000 கோடிக்கு மேலே நீங்கள் கடன் எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 கோடிக்கிட்ட எங்கே போச்சுன்னு தான் நம்மளுடைய கேள்விகள். அடுத்து மேலே. ஸோ நம்மளுடைய இந்த ஓவரால் இதில் என்ன பண்ண போகிறோம் நம்ம, அதாவது நம்ம இந்த 2026-27 நம்ம அந்த 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறோம். அதன் மூலமாக 597 கோடி நமக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். கேங்மேனுக்கும் அந்த 97,000 கோடி வந்து செலவினங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ அவங்கள வேலைக்கு எடுக்க போகிறோம், ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கான மொத்த காஸ்ட் அங்கே அந்த முன்னாடி ஸ்லைட் இருந்த மொத்த காஸ்ட்டு. ஸோ மொத்தமாக இந்த அரசு இந்த வருஷத்தில் 49,532 கோடி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ நம்ம சொல்கிறோம் 49,000 கோடி நாங்கள் செலவு பண்ண போகிறோம்னா எதில் செலவு பண்ணிக்கிறோம் காட்டுறோம். நாங்கள் வந்து இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸு ஆன்கோயிங் சப்ஸ்டேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்க போகிறோம். பெண்டிங் அந்த அடிஷ்னல் ரெவன்யூ தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸும் சேர்த்து முடிக்க போகிறோம். எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுறோன்னு காட்டிட்டோம். இந்த ஒரு ஆண்டு மட்டும் 49,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதை முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா சப்ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் 2 ஆண்டுகள் ஆகும். இதை முடித்தாலே இன்றைக்கி இருக்கிற தேவையாக, அதாவது போதுமான அளவுக்கான நமக்கு வந்து தேவையான அந்த இடையூறுகளை நம்ம சமாளிக்க முடியும். ஸோ இது மாதிரியான எந்த திட்டமிடலும் பழைய ஆண்டுகளில் பண்ணலை. நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் இதை பண்ண போகிறோம். 49,000 கோடின்றது நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஆண்டுகளில் நீங்கள் வாங்கின செலவு, அதாவது அடிஷ்னல் ரெவன்யூ அந்த 69,000 கோடி, அடிஷ்னல் காஸ்ட்டு 50,000 கோடி, அது இல்லாமல் 89,000 கோடி கடன், இது எல்லாம் சேர்த்தாலே இதில் வந்து அதில் நம்ம வந்து ஒரு 25% 30% தான் இப்போ நம்ம வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்ய போகிறோம். அது இல்லாமல் இந்த 5 வருஷத்தில் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கான 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போகிறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போகிறோம். அதற்கு எப்படி பண்ண போகிறோன்னு நம்ம இன்னும் வர காலங்களில் திட்டமிட்டிருப்போம். ஆனால் லோன் டைப்பில் தான் பண்ண போகிறோம். லோன் டைப்பும் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மள மாதிரி 89,000 கோடி வாங்கிட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, புதிதாக ப்ரொக்யூர்மெண்ட்டும் இல்லை, புது சப்ஸ்டேஷனும் இல்லை, புதிதாக எந்த திட்டமும் இல்லை. புதிய வேலைக்கு எடுத்திங்களா 343 பேரை மட்டும்தான் வேலைக்கு எடுத்துறாங்க. ஸோ எந்த இதுவும் ஒழுங்காக செய்யாமல் இந்த துறை இந்த இடத்திற்கு வந்ததற்கான காரணத்தை நம்ம சமாளிச்சுப்போங்க. அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ நம்ம அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம், நம்ம புதிதாக என்ன செய்ய போகிறோம்னு பார்க்குறோம். நம்ம அடிஷ்னல் ரெவன்யூக்காக, ஏன்னா இந்த டிஎன்இபியில் அடிஷ்னல் ரெவன்யூக்காக நம்ம இப்போ இருக்கிற எண்ட் யூசர்ஸை வச்சு நம்ம எப்படி எவ்வளோ தூரம் 3,51,00,000 எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னல் ரெவன்யூ, அதாவது அடிஷ்னலாக இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு இல்லை அடிஷ்னல் தொழில்களை இந்த டிஎன்இபி துவங்கறதுக்கான பணிகளை நம்ம துவக்கி இருக்கிறோம். இன்னும் திட்டமிடும் வேலைகள் நிறைய இருக்குது. பட் இன்னும் ஒரு சில மாதங்களில் அதுக்கான தெளிவுகள் வந்த பிறகு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற என்னென்ன, அதாவது நம்ம பேட்டரி ஸ்டோரேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பேட்டரி ஸ்டோரும் பம்ப் ஸ்டோரேஜ் நம்ம போகிறோம். ஸோ பேட்டரி ஸ்டோர் இப்போதைக்கு பாலிசியாக நம்ம அதை மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட லோட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நம்மளுடைய மத்திய தொகுப்பு அந்த இதில் வந்து நம்ம 14,600 மெகாவாட் தான் நம்மளுடைய கொள்ளளவு இப்போ இருக்குது. அதையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு பேட்டரி ஸ்டோர் தான் போகிறோம். ஏன்னா அந்த பீக் ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணுறதால நம்ம அதிகமாக பவர் பர்ச்சேஸ் வெளியில் வந்து வாங்குகிறோம். ஸோ அந்த பேட்டரி ஸ்டோர்டு போனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ அதுக்கான திட்டமிடல் துவங்கியிருக்கோம். இப்போ வர்ற அப்ளிகேஷனும் நம்ம பேட்டரி ஸ்டோர் மட்டும் தான் போக போகிறோம். அதற்கான பாலிசியை நம்ம வந்து ஐஐடி போன்ற வல்லுநர்களும் சேர்ந்து பாலிசி கிரியேட் பண்ணோம். ஏன்னா உலக அளவில் வேர்ல்டு எல்லா இடத்துலையும் என்ன பாலிசி ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த பாலிசியை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் பாலிசியெல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த போர்ட்டல் வந்து லான்ச் ஆகிரும். அந்த போர்ட்டல் மூலியமாக தான் இனிமேல் அப்ளிகேஷன்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ இருக்க திட்டமிட்டிருக்கிற விஷயங்கள். இது மேலேயே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸுக்கு போகிறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ அதை சரி பண்ணும் வேலைகளையும் நம்ம துவக்கியிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.